இவருடைய பேர் ஹரி. இப்போ ஜிம்முக்கு வந்து 6 months தான் ஆகுது. பாருங்க பேக்கு போடுறாப்புல பாருங்க, எவ்வளோ லேட்டு பாருங்க. அப்பர் லேட்டு அபரீதமா இருக்கு பாருங்க. நல்ல தலையை சேர்த்து இப்படி பாருங்க. லேட்டு உடம்பு அசையாம நேரா லேட்டு வெளியே வருது பாருங்க. இந்த வி ஷேப் வெளியே வருது பாருங்க. பாத்தீங்கன்னா ஸ்டாப். பாருங்க ஃப்ரண்ட் லேட்டை பாருங்க. ஹரி 20 வயசு, சேது இன்ஜினியரிங் காலேஜில் இசிஇ பண்றாப்புல. தலையை அசைக்காத, அப்படியே கழுத்தை மட்டும் ஏற்றியாருங்க. இந்த தலையை அப்படின்னு பாட்டிக்கங்க. இது அப்படியே இருக்கட்டும். கையை மட்டும் ஏற்றியாருங்க, தலையை முன்னாடி கொண்டாடாத. இப்போ கை மேலே போகும்போது இந்த லேட்டு வெளியே வருது பாருங்க. இது வந்து இந்த எக்ஸசைஸ் பண்றதுனால என்ன நன்மைன்னா, உடம்பு வந்து வி ஷேப் கிடைக்கும். ரெண்டாவது, போலீஸ்க்கு மிலிட்ரிக்கு போகும்போது நம்மளுடைய உடம்பு வந்து ஹியூஜா இருக்கும். வி ஷேப் இருக்கிறதுனால நம்முடைய செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து கூடும். ஸ்டாப். பழனிக்குமார் 26 வயசு, ஜியோவில் ஒர்க் பண்றாரு. டெய்லி வந்துடுவாரு ஜிம்முக்கு. ஒர்க் அவுட்டை முடிச்ச உடனே பாருங்க. இது வந்து சீட்டட் ரோயிங். சீட்டட் ரோயிங்னா வயிற்று கிழுங்க. இந்த ஹேண்டில் வந்து வயிற்று கிழுங்க. இன்னும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காந்துங்க. வயிறு கிழுங்க, அடி வயிறு கிழுங்க. இந்த ரோப் வந்து இப்படிதான் போகும். மேல கூட கொடுங்க, கீழே இழுங்க, தொப்புள் கிழுங்க. லோவர் லேட்ல இருந்து வரும், அழகா வரும். வி ஷேப்புக்கு இது ஒரு எக்ஸசைஸ் பேக். இது வந்து அப்பர் லேட்டு, லேட்டோட மேல் பகுதி. அதே நேரத்தில் லேட்டோட கீழ் பகுதி இங்க இருந்து வரும். லோவர் லேட்டு இங்க இருந்து வரும். மிடில் லேட்டு. அசையாத, நல்லா விடு. ரேஞ்ச் ஆஃப் மோஷன் தான் முக்கியம். ஒவ்வொரு செட்டு நீங்க ஒரு செட்டுக்கு 12 நம்பர்ல இருந்து 15 நம்பர் வரைக்கும் போடுங்க. 3 செட்டு போடுங்க. நல்லா உங்களுக்கு பிடிக்குதா 5 செட்டு போடுங்க. டைம் இருந்தா 5 செட்டு போடுங்க. ஒரு 20 செட்டு, 22, 24 செட்டு போடுங்க. ஒரு மசலுக்கு. ஸ்ட்ரைட் ஆம் புல் டவுன்னா கையை ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிறான். புல் டவுன் அதை கீழே இழுக்கிறான். அப்ப லேட்டு வந்து பாருங்க எப்படி வருது பாருங்க. லேட்டு அட்டகாசமா. இதெல்லாம் அருமையான கண்டுபிடிப்புகள், ஃபாரினர்ஸோட கண்டுபிடிப்புகள். இந்த புள்ளி சிஸ்டத்துல இருந்து ஒரு 150 எக்ஸசைஸ் நம்ம செய்யலாம். பாருங்க, சின்ன ஃப்ரேம் எவ்வளவு பெருசா ஆக்கிச்சு பாருங்க. ஸ்டாப். லேட்டுக்கு தான் இது. லோவர் லேட்டு கீழே கூடி இழுக்கிறது பாருங்க. சீட்டட் புள்ளி ரோஸ் மாதிரி. இது வந்து கேபிள் புள்ளி ரோஸ். பெண்டு உடம்ப பெண்டா வச்சுக்கிட்டு கேபிள் புள்ளி ரோஸ். நல்ல லேட்டு வெளியே வரும் பாருங்க. இவர் வந்து மாசு. பழனிக்குமார் மாசு. அதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த அந்த ஹரிஸ் வந்து மஸ்குலர். அப்படியே வரீங்க. ஃப்ரண்ட் லேட்டு பாத்தீங்களா? இதான் லேட்டு வி ஷேப்ன்றது. இது வந்து நல்லா இடுப்பு டைட்டா அப்படி. ஃப்ரண்ட்ல பாருங்க, ஷோல்டர்ஸ், அப்பர் செஸ்ட் நல்லா டைட்டா இருக்கு. என்ன பழகல, போசிங்க பழகல. ரைட் இருக்கட்டும். இதான் பேக்கு. இதான் பேக் மசில்ஸ் பார்த்தீங்களா? இந்த பேக் வந்து இவருக்கு வந்து பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உடல் அமைப்பு இருக்கும். சில பேருக்கு ஃப்ரண்ட்ல வந்து நல்லா இருக்கும், சில பேருக்கு பேக்ல நல்லா இருக்கும். இவருக்கு வந்து ஃப்ரண்ட் வந்து மீடியமா இருக்கு, ஆனா பேக்ல வந்து அபரிதமா இருக்கு. 20 வயசு பையனுக்கு 26 வயசு மாதிரி இருக்கு பாருங்க. ஹியூஜா இருக்குல்ல. ரைட். காமிச்சது பேக் லேட் ஸ்ப்ரெட். இது வந்து பேக் டபுள் பைசப்ஸ். போசிங் நான் இப்பதான் சொல்லி கொடுக்குறேன். புதுசா வந்திருக்காப்ல பையன், 6 மாசம் தான் ஆகுது. ரைட். இப்ப ஸ்டாப். ஜிம்முக்குள்ள வந்தாலும் எல்லாருமே ஒரு பாடி பில்டர் தான். எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க. சூப்பரா தெரியுதா? டி பார் ரோஸ்ன்றது வந்து இங்கிலீஷ் லெட்டர் டி மாதிரி இருக்கு பாருங்க. இங்கிலீஷ் லெட்டர் டி இருக்கு பாத்தீங்களா? அந்த டைகருக்கு டி, அந்த டி மாதிரி இருக்கிற அந்த இது க்ளோஸ் கிரிப் டி பார் ரோஸ். பழைய மெத்தடு இது. ஹேண்டில் ஆனா மாத்திருக்கோம் பாருங்க. அது எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கு பாருங்க. முதுகு அகலமாகும் உங்களுக்கு. போலீஸ், மிலிட்ரிக்கு, இந்த மாதிரி சீருடை பணிகளுக்கு போறவங்களுக்கு. ஸ்டாப்.
ஓகே. டீ பார் ரோஸ்லயே இது வைடு கிரிப் பாருங்க. இது முதல்ல க்ளோஸ் கிரிப். இப்போ வந்து பழனிக்குமார் போறது வந்து வைடு கிரிப். இது வந்து நான் சொன்னேன் பாத்தீங்களா, போலீஸ்க்கு மிலிட்டரிக்கு போகும்போது முதுகு வந்து அகலமாகும். முதுகு அகலமாகும் போது உங்களுக்கு வந்து 81 சென்டிமீட்டர் இருக்கணும். 86 சென்டிமீட்டர் அகலமாகி காட்டணும். அப்போ உங்களுக்கு நீங்க ஜிம் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா 90ல இருந்து 100 வரைக்கும் கூட விரியும். மார்பு அகலம் கூடும். ஈஸியா நீங்க போலீஸ் மிலிட்டரிக்கு சீருடை பணிகளுக்கு போயிடலாம். ரைட். போட்டு பார்பல் ரோஸ். பார்பல் ரோஸ் ஒரு பழைய எக்ஸசைஸ். இப்ப நிறைய பேர் அதை மறந்துட்டாங்க. பூரா புள்ளி சிஸ்டமா செய்யறாங்க. இங்க பாருங்க, லேட் வந்து அருமையா ஓடியாரும். இது எனக்குலாம் ரொம்ப ஃபேவரட் எக்ஸசைஸ். மிஸ்டர் ஒலிம்பியா டோரியன் யாட்ஸ் 6 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா அவருடைய ஃபேவரட் எக்ஸசைஸ் இந்த பார்பல் ரோஸ் தான். தலை நிமிந்துக்க. பாருங்க, அட்டகாசம் வருங்க. ரைட். அவ்வளவுதான். வயிற்றுக்கு இந்த ராடை வந்து வயிற்றுக்கு ஏற்றிட்டு தலை கீழே இறக்கணும். அவ்வளவுதான் பார்பல் ரோஸ். பார்பல் ரோஸ் அப்படின்னா அது என்னன்னா, ரோவிங்ன்றது ஒரு படகு ஒரு துடுப்பு போடுறோம்ல, அது மாதிரி தான் அது. மீனவர்கள் அந்த காலத்துல துடுப்பு போட்டதை வச்சு இந்த எக்ஸசைஸ் கண்டுபிடிச்சது. அதான் ரோவிங்ன்றது. பாருங்க. ரைட். தேங்க்யூ. ஸ்டார்ட் பண்ணு. இது வந்து மாடர்னைஸ்டா ஆனது. அதாவது கன்வென்ஷனல் டீ பார் ரோஸ் வந்து இது வந்து லையிங் டீ பார் ரோஸ். இப்போ மாடர்னா செஞ்சது. நீ தலையை நேரா பாருங்க, கேமரா பாருங்க. லையிங் டீ பார் ரோஸ். அப்படியே நீங்க ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. முதுக பிளாட்டா வச்சுக்கிற வேண்டியது, கையை மட்டும் ஏற்றி இறக்க வேண்டியது. பாருங்க, லோவர் லேட்டு நல்லா வந்துடும். ஸ்டாப். முதல் க்ளோஸ் கிரிப்ல போட்டாரு அருண். இவர் வந்து ஒரு ஐடி ஹோல்டர். ஐடி விங்ல ஒர்க் பண்றாப்புல, என்னுடைய ஸ்டூடெண்ட் தான். இப்போ வந்து இது வந்து வைடு கிரிப் பாருங்க. ஒரு பார்ல வந்து 2 கிரிப். முன்னாடிலாம் அப்படி இருக்காது. இப்போ எல்லாமே மாடர்னா வந்துருச்சு. வைடு கிரிப். முதுகு அகலமா ஓடியாந்துரும். ஸ்டாப். இது பாருங்க, கையை ஸ்ட்ரைட்டா வச்சுக்காப்புல. ஸ்ட்ரைட் ஆம் புல் ஓவர். இதுக்கு பேர் ஸ்ட்ரைட் ஆம் புல் ஓவர். இந்த எக்ஸசைஸோட பெனிஃபிட் என்னன்னா, இந்த எக்ஸசைஸோட பெனிஃபிட் லேட்டு வெளியே வரும். நல்ல லேட்டு வெளியே வரும். ரிப்கேஜ் மார்போட அகலம் கூடும். மார்போட அகலம் ரிப்கேஜ் மார்பு விழான்னு இருக்கு பாருங்க. இந்த விழா வந்து அகலம் கூடும். அப்போ உடம்பு ஃப்ரேம் பெருசா இருக்கும். செஸ்ட்ல வந்து இந்த இடத்துல ஒரு கட்டிங்ஸ் வரும். நிறைய பேருக்கு இந்த செஸ்ட் வந்து பிரஸ்ட் மாதிரி இருக்கும். ஜினிகோமாஸ்டியான்பாங்க. லேடிஸ்க்கு இருக்கிற மாதிரி பையங்களுக்கே இருக்கும். இந்த புல்லவர் ஓட்டம்னா இந்த இடத்துல ஒரு கட்டிங் சொல்லுவோம். அந்த செஸ்ட் வந்து செஸ்ட் மாதிரி இருக்கும். பிரஸ்ட் மாதிரி ஆகாது. பிரஸ்ட் வந்து செஸ்ட் மாதிரி ஆகும். அடுத்து கூன் முதுகு இருக்கு பாருங்க. கூன் முதுகு இதுல சரியாயிரும். சில பேருக்கு ஜென்ஸுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுல முதுகு கூன் விழுகும். அந்த கூன் முதுகு வந்து இதுல சரியாயிரும். சில இளைஞர்களுக்கு சின்ன பையன் தவந்திருக்க மாட்டாங்க. அதாவது அவங்க வந்து தவந்திருக்க மாட்டாங்க. பட்டக்ஸ்லயே நடந்து போயிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கூட்டு நெஞ்சா இருக்கும். அந்த கூட்டு நெஞ்செல்லாம் இதுல வந்து சரியாயிரும். நல்ல பெஸ்ட் எக்ஸசைஸ் ஃபார் அப்பர் பாடி. ரைட். இறங்கி வந்துருங்க. ஸ்டார்ட். இது வந்து முதல்ல தம்பி ஹரி போட்டது வந்து ஸ்ட்ரைட் ஆம் புல்லவர். இது வந்து பெண்டா புல்லவர். பெண்டா புல்லவர் ஏன் சொல்றோம்னா, கை வந்து பெண்டா இருக்கு பாருங்க. இந்த பெண்டா இருக்கிறதுனால என்ன ஆகுனா, லேட்டை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணும். லேட்டு வெளியே வரும். லேட்டு போட்ட அன்னைக்கு இந்த பெண்டாம் புல்லவர் போட்டோம்னா லேட்டு வெளியே வந்துடும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த 40 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு ஜென்ஸுக்கு வந்து ஹேங்கிங் செஸ்ட்னு சொல்லுவாங்க. 40 வயசுக்கு மேல மார்பு வந்து தொங்கும் மார்புகளாகும். நீங்க கடைகள்ல குளிக்கிற இடங்களெல்லாம் பாத்தீங்கன்னா ஜென்ஸுகளுக்கு லேசா தொங்குன மாதிரி இருக்கு பிளாபியா. இந்த புல்லவர் போட்டோம்னா அந்த தொங்கும் செஸ்ட் வந்து மறைஞ்சிடும். அதுதான் பெஸ்ட் மெடிசின். இந்த புல்லவர் போட்டோம்னா செஸ்ட் லேசா தொங்குறது வந்து தூக்கிடும். பெஸ்ட் எக்ஸசைஸ் புல்லவர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். லேட்டு வெளியே வரும். மார்பு கூட என்லார்ஜ் ஆகும். செஸ்ட் விரிவடையும். இந்த நிப்பிள் கிட்ட கட்டிங்ஸ் விழுகும். கூன் முதுகு சரியாகும். கூட்டு நெஞ்சு சமமாகும். அம்சமா வரும். பெஸ்ட் எக்ஸசைஸ். அதாவது செஸ்ட் போற அன்னைக்கு இந்த எக்ஸசைஸ் செய்யணும். ஸ்குவாட் போட்ட உடனே இந்த எக்ஸசைஸ் செய்யுங்கன்றாங்க. அப்ப மார்பு கூடு பெருசாகும்ன்றாங்க. ஸ்டாப். அப்படியே நில்லு. பாருங்க, நார்மலா நிக்கிறான் பாருங்க. முதுகு எவ்வளவு வி ஷேப்ல இருக்கு பாருங்க. சின்ன உடம்பு, ஆனாலும் செதுக்கின உடம்பு. அதான் பாடி பில்டிங் இஸ் நாட் அ மேஜிக், பட் இட் டஸ் மெனி மிரக்கிள்ஸ், மெனி ஒண்டர்ஸ்.
பல அற்புதங்களை செய்யும், பல அதிசயங்களை செய்யும். ஜிம்முக்கு வாங்க, தயவுசெய்து. இந்த வீடியோவை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னா சும்மா பொழுதுபோக்குக்காக எடுக்கல, பல இளைஞர்களை உருவாக்குறோம். பாருங்க எவ்வளவு அற்புதமான உடல் பாருங்க. 6 மாசம் தாங்க ஆச்சு, சும்மா வந்த பையன் பாருங்க, அட்டகாசமா இருக்கான் பாருங்க. வீடியோக்காகவே நாங்கள் அறிஞ்சிருக்கோம். டைட் பண்ணு முதுகு, என்ன டைட் பண்ண, டைட் அமுக்கு, என்ன இழு முதுக வெளியே இழு. ஓகே, தேங்க்யூ வெரி. இதுதான் சூப்பர் பேக். இந்த பாருங்க டோட்டல் பேக்குன்னு என்னுடைய ஜிம்மில் வந்து நான் வந்து ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். எப்பயுமே நானே ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதில் டோட்டல் பேக் முதுகு காய்கறினோட படம் போட்டிருக்கேன் பாருங்க. முதல் எக்ஸசைஸ் வந்து சின்னப்ஸ். சின்னப்ஸ்னா உங்க முகவாய் கட்டை, உங்க தாவாடை, அந்த தாடையை கொண்டு போய் பார்ல வச்சுட்டு வரணும். அதுதான் எந்த பாடி பில்டரும், அர்னால்டு, ஒலிவா, லாரி ஸ்காட்டு, பெரிய பெரிய எந்த உலகத்துல பெரிய ஆணழகனும் நீங்க பாருங்க இந்த புல்லப்ஸ் எக்ஸசைஸை செய்யாம இருக்க மாட்டாங்க. இதுக்கு வந்து பாடி பில்டிங்ல சின்னப்ஸ் சொல்லுவோம் நாங்க. அங்க பாருங்க அந்த கின்சியாலஜில பாருங்க எந்தெந்த மசில் ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. ஒரு மசில் செய்யும் போது இன்னொரு மசில் ஒர்க் ஆகுது. எப்படி பாருங்க, ட்ரைசெப்ஸும் ஒர்க் ஆகுது பாருங்க, இந்த செஸ்ட்லயும் உழுகுது பாருங்க. இது பாருங்க, இதான் புல் டவுன் பிஹைண்ட் த நெக். அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். லேட்டுக்கு வந்து எப்பயுமே முதல்ல பேக்ல போடுவாங்க. இது பேக்ல போடுற முகமது பெனாசிஸ் ஒரு அல்ஜீரியன் பாடி போடுறது பாருங்களேன். பாருங்க 1 2 3 எப்படி இழுத்து விடுறாரு பாருங்க. அழகாக இழுத்து விடணும், அப்ப முதுகு அகலமா வருது. ரைட்டா, இது ஒரு எக்ஸசைஸ். இது வந்து பேக்ல. இது வந்து ஃப்ரண்ட்ல போடுறாரு பாருங்க. அதே மாதிரி 1 2 3 ஃப்ரண்ட்ல போடுறாரு பார்த்தீங்களா. ரைட். இதுக்கு அடுத்து வந்து சீட்டட் புள்ளி ரோஸ். உட்காந்துக்கிட்டே சீட்டை இழுக்கிறாரு பாருங்க. அடி வயிற்றுக்கு இழுத்து மேல விடுவாங்க. லோவர் லேட்டு, பேக்ல உள்ள லோவர் லேட்டு நல்லா டெவலப் ஆகும். அடுத்து இதெல்லாம் முன்னாடி ஒட்டுனது. இதுக்கு இடையில நிறைய இப்போ இது வந்து பார்பல் ரோஸ். பார்பல் ரோஸ் அந்த பாருங்க காய்கறின்னு போடுறாரு பாருங்க. பார்ல பார்பல் ரோஸ். இது வந்து டீ பார் ரோஸ். டீ பார் ரோஸ் காய்கறின்னு போடுறாரு பாருங்க. இந்த ஒரு பாடி பில்டர் போடுறாரு பாருங்க. இது வந்து இதெல்லாம் வந்து மேனுவல். இதெல்லாம் மிஷின் சிஸ்டம். இதெல்லாம் மேனுவலா போடுறது. இதெல்லாம் நாங்க முன்னாடி அதிகமா போட்டோம். இது முகமது பெனாசிஸ் டம்பல் ரோஸ் போடுறாங்க பாருங்க. டம்பல் ரோஸ் அதாவது ஐசோலேட்டடு. இடது கை செய்யறது இடது கை தான் செய்யும், வலது கை செய்யறது வலது கை தான் செய்யும். ஒரு மெத்தடை நீங்க வந்து 3 செட்டு போடுங்க. 3 செட்டு 12 நம்பர் 15 நம்பர் போடுங்க. 15 நம்பருக்கு மேல போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா நீங்க வெயிட் வந்து கூட்டிக்கணும். 15 நம்பருக்கு மேல நீங்க நிறைய போடுறீங்க அப்படின்னா வெயிட்டை கூட்டிக்கங்க. அப்ப அடுத்து இன்னும் டெவலப் ஆகும். இஃப் யூ வாண்ட் டு கெட் பிக் யூ லிஃப்ட் பிக்ன்றா. நீ பெரிய உடம்பு வரணுமா, பெரிய வெயிட் நிறைய செய்ய, மசல் நிறைய வெயிட்டை தூக்குங்கன்றாங்க. டம்பல் ரோஸ் ராபி ராபின்சன் செய்யறாரு பாருங்க. அதுக்கு அடுத்து டெட் லிஃப்ட். இதுதான் டெட் லிஃப்ட் லாஸ்ட்ல போறது பாருங்க. இந்த டெட் லிஃப்ட் இது பாருங்க ஸ்ட்ரைட் ஆர்ம் புல் டவுன்ன்றது. இங்க ஒட்டி பாருங்க ஸ்ட்ரைட் ஆர்ம் புல் டவுன். இது வந்து காய்கறின்னு போடுறாரு. அவருடைய பேக் பாருங்க, ட்ராப்லாம் எப்படி வெளியே ஓடியாந்துருக்கு பாருங்க. இது வந்து முதுகு பேக்கு. முகமது பெனாசிஸ் இவருடைய பேக்கு தனியா இருக்கு பாருங்க. இது நான் வந்து ஒட்டுனது, நான் ஒரு ஒட்டி 10 வருஷம் இருக்கும். இது ஒரு பேக்கு எப்படி இருக்கு பாருங்க, தனியா பேக்குனே போட்டிருப்பேன். இது வந்து பில்கித்தோட படம் பேக்கு. இது ஒரு பெரிய பாடி பில்டர் டென்னிஸ் ஜேம்ஸ் அவருடைய படம். இது வந்து நம்ம சமீர் பண்ணட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ பேக். அங்க பாருங்க கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி. க்ளோஸ்ல வா, இங்க வா, என்னவா கிறிஸ்மஸ் ட்ரீ பேக். எவ்வளவு அப்படியே கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கு பாருங்க. இந்த முதுகு வந்து ரொம்ப ரேர் அமையிறது. இது வந்து சமீர் பண்ணட்டுக்கு உலகத்திலேயே அமைஞ்சிச்சு. அர்னால்டுக்கெல்லாம் கூட இருந்துச்சு. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. அப்படி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. பாருங்க முதுக பாருங்க. ஜோயல் சப்ஸ். இது வந்து டென்டிஸ்ட் போட முதுகு. இது பாருங்க லோவர் லேட் இருக்காது பாருங்க, கீழே பிளாட்டா இருக்கு பாருங்க. அப்பர் லேட் மட்டும்தான் இருக்கும். அப்பர் லேட்டு மட்டும்தான் இருக்கும், லோவர் லேட் இருக்காது. இது வந்து நம்ம பில்கித்தோட லேட்டு. என்ன உள்ளவா பில்கித்தோட லேட்டு பாருங்க. மாசு மறு இல்லாம அப்படியே ஃபுல்லா கம்ப்ளீட்டா இருக்கும், அசையாம இருக்கா. எவ்வளவு எக்ஸசைஸ் செய்யுங்க. ஒரு எக்ஸசைஸை வந்து 3 செட்டு செய்யுங்க. ஒரு 7 மெத்தட் 3 வேளை 21 24 25 செட்டுக்குள்ள முடிச்சிருங்க.
இன்னைக்கு லேட்டு போட்டீங்கன்னா நல்லா இழுக்க இழுக்க பைசப்ஸ் பம்ப் ஆகும். அன்னைக்கு பைசப்ஸ் போடுங்க, இல்லைன்னா நீங்க ட்ரைசப்ஸ் கூட போடலாம். அதனால உங்க சீனியர் பாடி பில்டர் ஒன்ஸ் ஆகிட்டீங்கன்னா நீங்க எந்த எக்ஸசைஸையும் செய்யலாம். இன்னையிலேருந்து நான் ப்ராக்டிக்கலாக ஆரம்பிக்கிறேன். இது வரைக்கும் நீங்க என்ன சார் தேரியாவே சொன்னீங்க, ஜிம்மை பத்தியே சொல்ல. நீங்க இதான் ஜிம்மு, இந்த ஜிம்ல உள்ள மெத்தடு அது. இந்த படத்தை நல்லா க்ளோஸ்ல காட்டு, எல்லாத்தையும் க்ளோஸ்ல காட்டு.